ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இது என்னோட தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டோட்டலாக எக்ஸாம் எப்படி நடந்துச்சுங்கிறத ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ என் செகண்ட் வீடியோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம் சென்டர் எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அது முடிச்ச அப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறம் எக்ஸாம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்னோட பேட்ச்ல என்ன கேட்டாங்க, என் நெக்ஸ்ட் பேட்ச்ல என்ன கேட்டாங்க, எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 3 டேஸா அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னையோட சேர்த்தா 4th டே. ஸோ இந்த 4 நாள்ல எங்க ஊர்ல இருந்து மொத்தமா ஒரு 15 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 2 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 பேர், 2வது நாள் ஒரு 2 பேர் அப்படி போய் அட்டன் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. ஸோ அது பேசிக்கா என்ன கொஸ்டின் கேட்டாங்கிறது நான் அந்த வீடியோ ஃபுல்லா ஒரு ஸ்டெப்பா சொல்லிடுறேன். ஸோ இது பேசிக். இந்த வீடியோ எதுக்குன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே என்ன ஆச்சு, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஆன்சர் மெத்தட் என்ன, சீட்டிங் என்ன அப்படிங்கிறத பத்தி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ பேட்ச் மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 50 பீப்புள் ஃபர்ஸ்ட் வரிசையாக உட்கார வச்சு 10 பேரா உள்ள கூப்பிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஹால் வந்து எப்படின்னா ஒரு மண்டபத்துல அந்த சாப்பாடு போடுற இடம் ஃபுல்லாவே ஹால் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க வரிசையா. டேபிளுக்கு 3 பேர், 100 பேரையுமே பேட்ச் 10 பேரா கூப்பிட்டு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி 100 பேருமே ஒரே ஹாலில் தான் உட்கார மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ கம்யூனிகேஷன் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் அந்த மைக்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சூப்பர்வைசர் எத்தனை பேருக்கு ஒரு ஹாலுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10 பேர் குறையாம நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ அன்னைக்கு தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இங்கே தான் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் வைஸ், ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்க ரோல் நம்பர் எல்லாமே. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 100 வரைக்கும் வரிசையாக உட்கார வச்சுட்டாங்க. ஆப்சன்ட் ஆனவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் உட்கார வச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா அட்னன்ஸ் ஃபார்ம். ஸோ அட்னன்ஸ் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வெளியில ஒரு அட்னன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அட்னன்ஸ் ஃபார்ம்ல போட்டிருக்க அதே சைன் தான் நீங்க இந்த இடத்துலையும் போடணும். ஸோ உங்க அட்னன்ஸ் ஃபார்ம் வரிசையா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல உங்க நேமுக்கு எதிர்க்க அதே சைன் தான் போடணும். அந்த சைன் போட்டுருங்க. போட்ட உடனே சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்கா என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துல பார்த்து எழுதாதீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், பக்கத்துல பார்த்து எழுதாதீங்க. ஸோ பார்த்து எழுதுனா கண்டிப்பா நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு டிப் என்னன்னா ஃபோன் கிடையாது. அன்னைக்கு நான் வந்து பேக் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ என் கூட வந்த பையனை என் பேக்லயே திங்ஸ் வச்சுட்டான். ஸோ நிறைய பேர் வந்து எதுவுமே எடுக்காம அந்த ஒரு ஃபைல் அதோட ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துட்டு இருந்ததுனால காசு எதையுமே அவங்க உள்ள அலோவ் பண்ணல. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க உங்க ஃபோன் வைக்க. ஸோ லாஸ்ட் மினிட் என்ன செக் பண்ணி உள்ள விட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட். ஸோ ஹால் டிக்கெட் எதுனா உங்களுக்கு நிறைய பேர் இதை என் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஹால் டிக்கெட் என்னன்னா அந்த ஒரு போஸ்ட் வருது பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த டேட்ல வாங்க, அதுதான் ஹால் டிக்கெட். ஸோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த இது நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ ஹால் டிக்கெட், அதோட கம்பல்சரி ஆதார் ஐடி கார்டு ஒரிஜினல். ஸோ இது 2 தவிர நீங்க ஃபோன், அதே மாதிரி டிஜிட்டல் வாட்ச், காசு இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து செக் பண்ணல. இது ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வரப்ப கண்டிப்பா அந்த 10 பேர் இல்லாம டீ கொடுக்குறவங்க அது இதுன்னு கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால ஒவ்வொருத்தரா செக் பண்ணல. பட் இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எக்ஸாம் ஹால் உள்ள போறதுக்கு சொன்ன மாதிரி நான் இந்த இது சொன்னேன். இது நிறைய பேர் கேட்டதுனால இந்த போட்டோ நான் திரும்பி இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தேர்வு வகை, டேட்டு இதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்க ஒரே ஒரு சர்டிபிகேட். இந்த லெட்டர் மட்டும்தான் உங்களோட ஹால் டிக்கெட். ஸோ இது கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், சைன் எங்க போட்டிருப்பாங்கன்னா இந்த இடத்துல இந்த லெட்டருக்கு கீழே பாத்தீங்கன்னா நான் பிளாக் கலர்ல அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வட்டாட்சியர் வந்து சைன் போட்டிருப்பாரு. அவர் என்ன இதுல சைன் போட்டிருக்காரோ அந்த இது ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும். டூப்ளிகேட் அளவு கிடையாது. அதோட ஆதார் கார்டு ஒரிஜினல், 2 பென், அவங்க இந்த பென் தான் சொல்ல பிளாக் பென், ப்ளூ பென். பட் ரெட் பென், கிரீன் பென்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளாக் பென் ஆர் ப்ளூ பென், ஆதார் கார்டு ஒரிஜினல், ஹால் டிக்கெட். ஸோ இது 3. ப்ரோ என்கிட்ட ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லை, ஸோ ஆதார் கார்டில் ஏதோ நேம் சரியா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ப்ரூஃப் வந்து நீங்க அங்க இருக்கிற அந்த எக்ஸாம் ஹால்குள்ள சீட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டுல நேம் வந்து அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க அதுக்கு பதிலாக டிரைவிங் லைசன்ஸ், ஸோ அதுக்கு பதிலாக 10th மார்க் விஷ் ஏதாச்சும் ஒரு இது ஒரிஜினல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
பட் மோஸ்ட்லி ஆதார் கார்டு தான் கம்பல்சரி. ஏன்னா எங்க பேட்ச்ல மட்டும் தான் இது அலோவ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் பேட்ச்ல அதை அலோவ் பண்ணல. ஆதார் கார்டு கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு, ஹால் டிக்கெட், பென் 3 எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அந்த இது எல்லாம் அலோகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரோல் நம்பர் வைஸ் அது உட்கார வச்சுட்டாங்க. ஒரு பெஞ்சுக்கு 3 பேர் உட்கார வச்சிருந்தாங்க, 3 சேர் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோல் நம்பர் வைஸ் நீங்க உட்காந்து விட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆன்டி சீட்டிங் அப்படிங்கிறத நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பா சீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தாசில்தார் அங்கே இருந்தாங்க, டெபுட்டி தாசில்தார் அங்கே இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்னு கிடையாது, சீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ அடுத்தது பஞ்சாயத்து செக்ரட்டரி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ கண்டிப்பா எதுவுமே நீங்க சீட்டிங் பண்ணாதீங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ கொஷின் பேப்பர், ஸோ உங்களோட நிறைய பேர் ப்ரோ கொஷின் போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ கொஷின் பேப்பர் நான் பிரேக் டவுன் இதுல தான் சொல்ல போறேன், என்னென்ன கொஷின் கேட்டாங்க, ஸோ அதோட ப்ரொசீஜர் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, சீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அட்மிட் ஷீட் முடிஞ்சோன்னா உங்க ஆதார் கார்டில் இருக்கிறது ஃபேஸ் செக் பண்ணிட்டு, நேம் செக் பண்ணிட்டு, ஸோ அந்த இன்னொரு அட்மிட் ஷீட்டுங்கிற மாதிரி போட்டு, ஸோ உங்க சூப்பர்வைசர் 10 பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு ரோக்கு ஒருத்தவங்கிற மாதிரி வந்து சைன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சைன் வாங்கி முடிச்சோடனே நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கொஷின் பேப்பர் கொண்டு வந்து அந்த இது, ஸோ அது வந்து ஒரு கவர்ல போட்டு சீல் பண்ணி கொண்டு வந்துச்சு. அந்த கவரை நமக்கு முன்னாடி காட்டிட்டு அதை வந்து கொஷின் பேப்பரை கவர் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்றப்ப அவங்களோட ப்ரூஃபுக்காக ஒரு வீடியோவுமே எடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் இது பணம்னு பேசுறாங்க. ஸோ பட் ஸ்டில் இது நடந்துச்சுங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா கொஷின் பேப்பர் நம்ம கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த கொஷின் பேப்பரை வீடியோவும் எடுத்தாங்க. ஸோ வீடியோ எடுத்து முடிச்சா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, டைம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக எங்களுக்கு 10:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 10:30 10 மினிட்ஸ் அவங்களுக்கே ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்றதுக்கு. ஸோ 10:40 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ 1 மார்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 1 மார்க் மாதிரி கிடையாது. அந்த கொஷின் பேப்பர்லேயே தான் நீங்க ஆன்சர் எழுதணும். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் 3 3 இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னா உங்க ரிஜிஸ்டர் நம்பர் அதுதான் மெயின், அதை எழுதிடணும். உங்க பேரு, உங்க அப்பா பேர், இது 3. டைமிங் என்ன, டேட் என்ன, அவ்வளவுதான் கொஷின் பேப்பர்ல எழுதணும். ஸோ பார்ட் ஏ, ஸோ நீங்க கேட்டுட்டு இருந்த முக்கியமான வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வச்சிருந்தாங்க. பார்ட் 1 வந்து 25 மார்க் கொஸ்டின், பார்ட் 2 வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, பார்ட் 3 5 மார்க்ஸ். ஸோ இந்த டோட்டல் எக்ஸாம் வந்து 40 மார்க்ஸ் தான். ஸோ இந்த பேட்டர்ன் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திருவண்ணாமலையில இருக்காங்க, அப்புறம் கன்னியாகுமரியில இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து தான், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்து தான் அதை அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் தான் எல்லா சென்டர்லுமே பேசிக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னா நம்ம குரூப் 4 குரூப் 2 ஷேட் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எழுதி ஆகணும். டோட்டல் 40 மார்க்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 3லேருந்து போயிடுறேன். ஏன்னா பார்ட் 3 வந்து ரைட்டிங் எக்ஸாம். ஸோ நான் இங்க மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட்டிங் டெஸ்ட். ஸோ இதோட கோர் மார்க் எவ்வளோனா 5 மார்க்கு. ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர்னா அது 4 பேஜ் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கும். அதுல கடைசி பேஜ்ல ஒண்ணுமே இருக்காது, பார்ட் 3ங்கிற மாதிரி போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1ன்னு போட்டுட்டு உங்க வில்லேஜ் சுத்தி இருக்கிறத பத்தி எதுனா. ஸோ நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு என்ன மெயினா கேட்டிருந்தாங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ எனக்கு நாள் போயிருந்தவங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ராஜராஜ சோழன். அதுக்கு நாள் சோழர்கள், ஜென்ரலா சோழர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ தஞ்சாவூர்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி எழுதுங்க ஒரு பேஜ் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு பேஜ் எழுதிட்டு ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய எழுதணும்னு தோணுச்சுன்னா அடிஷ்னல் ஷீட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேணும்னா நீங்க அடிஷ்னல் ஷீட் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதோட இது. ஸோ இதுக்கு தாசில்தார் என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தாருன்னா, இது பேசிக்கலி உங்களோட ரைட்டிங் டெஸ்ட் தான். நீங்க வந்து யூனிவர்சிட்டியில நம்ம எழுதி ஸோ நிறைய பேஜ் எழுதினா நிறைய மார்க் வரும், அதெல்லாம் கிடையாது. இது வெறும் 5 மார்க். அந்த கொடுக்குற இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. தமிழ் தப்பு இல்லாம எழுதுங்க, அவ்வளவுதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் ப்ரோ எனக்கு அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி எழுதி பார்த்துட்டு ஸோ என்ன வேர்டு உங்களுக்கு நல்ல ஸ்பெல்லிங் தெரியுதோ அந்த வேர்டு அந்த இடத்துல போடுங்க. அந்த மாதிரியான சென்டென்ஸ் அங்கே எழுதுங்க, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம உங்களுக்கு எழுத தெரிகிற வார்த்தையை மட்டும் அதுல எழுதுங்க. ஏன்னா இது ஒன்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். முடிஞ்சா பேஜ் ஃபுல்லா எழுதுங்க. அடிஷ்னல் ஷீட் வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு தாசில்தாரே என்ன சொன்னா, அடிஷனல் ஷீட் வேணா வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. பட் அவர் சொன்னது என்னன்னா, இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் யார் கட்டினது அது பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். அதோட டீடைல்ஸ் எவ்வளோ அடி அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க கண்டென்ட் படிச்சு பார்க்க போறது இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையா உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால தெளிவா எழுதுங்க, என்ன எழுத வரீங்களோ அதை தெளிவா எழுதுங்க, அடிச்சடிச்சு எழுதாதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதாம எழுதுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால நான் அடிஷனல் ஷீட்லாம் எதுவுமே வாங்கல. ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாவே நான் எழுதி தான் வச்சிருந்தேன். ஸோ இது வந்து திருவண்ணாமலை என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னாங்க, அவங்க இதுல திருவண்ணாமலை கோயிலை பத்தி கேட்டிருந்தாங்க.
ஸோ கன்னியாகுமரியில அது வந்து ஒரு கடல் சார்ந்த ஏரியா. கன்னியாகுமரியில ஜென்ரலா அந்த கடல் பத்தி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று அந்த திருவள்ளுவர் சிலை அங்க இருக்குது இல்லையா, அதை பத்தி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா. ஸோ இந்த மாதிரி உங்க ஏரியாவில் எது பாப்புலரோ அதை பொறுத்த வரைக்கும் தெரியலைன்னா கூட அதை பத்தி இப்போ ஒரு தஞ்சாவூர் கோயில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா தஞ்சாவூர் கோயில் தஞ்சாவூர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியாச்சும் ஏதாச்சும் எதுவுமே. ஏன்னா இது ஒன்லி ரைட்டிங் டெஸ்ட். திரும்பி சொல்றேன், எழுத தெரியுதா தமிழ் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ பார்ட் 2 இது ரொம்ப ஈஸி. ஒரு பார்ட் 2 வந்து 2 பேஜ் இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் இருக்கும் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல. செகண்ட் பேஜ்ல என்னன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு யாருன்னா நம்ம பெரியார், ஐயா பெரியார் பத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரியாரோட சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். பெரியார் எங்க பிறந்தாரு, ஸோ அவர் என்னென்ன பண்ணாரு, அவருக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, அதுதான் ஒரு பேஜ். ஸோ 2வது பேஜ்ல இது கொடுத்துருந்தாங்க. 3வது பேஜ்ல 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ இந்த பேஜ்ல 10 மார்க் நமக்கு இருக்கு. இது ஒண்ணுமே இல்லைங்க, அந்த கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்களா, அந்த பேராகிராஃபை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பெரியார் இந்த இடத்துல பிறந்தாரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரியார் எங்க பிறந்தாருன்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்து எழுதுறது. இது வந்து சின்ன பசங்க கூட எழுதுறோம். ஸோ பார்த்து பார்த்து தான் எழுதுறது. அதே மாதிரி ட்ரிக்கியா இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பெரியாரோட சிறப்புகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அவர் அவார்டு வந்து ஒரு 5 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, பெரியாரோட அவார்டு 2 மட்டும் எழுதுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க 5மே கொடுத்துருக்காங்கிறப்ப நீங்க பார்த்து 5மே இங்க எழுதக்கூடாது. 2 மட்டும்னு போட்டிருக்கப்ப அந்த 2. ஸோ இந்த ஏன் இங்க மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, கரெக்டா அதை புரிஞ்சு 2ன்னு கேட்டா 2 மட்டும் எழுதுறீங்களா, ஏன்னா இது விவோ அசிஸ்டன்ட். விவோ சொல்றது கரெக்டா புரிஞ்சு, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து வர ஆர்டரை கரெக்டா புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல் பண்றீங்க, படுறீங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இங்க மேட்ரு. ஸோ நமக்கு இங்கதான் ஆன்சர் இருக்கே, நம்ம எல்லாத்தையும் எதுவும் அப்படின்லாம் அவசரப்பட்டு எழுதாதீங்க. அதே மாதிரி இது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா சும்மா ஒரு பேராகிராஃப், எதை பத்தி வேணாலும் பேராகிராஃப் பேஸ்டு கொஸ்டின் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா நிறைய வரும். அதை பார்த்து பார்த்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எதுவுமே, ஏன்னா பார்த்து எழுதுறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ரொம்ப நிறைய எழுதாதீங்க. கேட்டிருக்க கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் அந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து மட்டும் அப்படியே எழுதுனா போதும். ஸோ பார்ட் 1 இது ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா படிச்சு எழுதணும், வேற ஒண்ணுமே இல்லை. படிச்சு அதை மெமரைஸ் பண்ணி தான் எழுதியே ஆகணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க், இது 25 மார்க். ஸோ இது பார்ட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல எனக்கு கேட்ட அந்த 5 கொஸ்டின் நான் இங்க போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மொத்தம் விவோ ஆஃபீஸ்ல கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. கணக்கு 1, கணக்கு 2, கணக்கு 1னா என்ன, கணக்கு 2னா என்ன அப்படிங்கிற மாதிரி அது நிறைய 20+ கணக்கு இருக்கு. ஸோ நீங்க அது எல்லாத்தையுமே உங்களால படிக்க முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் 5 கணக்கு. ஏன்னா இது ஒரே கொஸ்டின். நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே என்னன்னா, எனக்கு முன்னாடி பேட்ச், எங்க பேட்ச், எனக்கு அடுத்த பேட்ச் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஒரே கொஸ்டின் தான். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் மாத்தி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு பேட்ச்ல கேட்டது அடுத்த பேட்ச்ல கண்டிப்பா கேட்கவே இல்லை. ஸோ நீங்க எல்லாமே படிச்சிருக்கணும். ஸோ என் பேட்ச்ல கணக்கு 1னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, எனக்கு 2னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த பேட்ச்ல கணக்கு 3னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கணக்குல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கணக்காச்சு என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. 2வது வந்து சிட்டா எதற்காக பயன்படப்படுகிறது. ஸோ பட்டா சிட்டான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல சிட்டா எதுக்கு அப்படிங்கறது அந்த கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நேட்டிவ் சர்டிபிகேட் யார் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே கம்பல்சரி இருக்குங்க அந்த கொஸ்டின். ஸோ எனக்கு வந்து நேட்டிவ் சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் யார் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அது யார் சைன் பண்ற அந்த அத்தாரிட்டி யாரு, அதுதான் இங்க மேஜர் கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாருமே விவோ ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணுவோம். இனிஷியலா விவோ தான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாரு. அதனால விவோ அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே வேஸ்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பு. ஸோ கடைசியா அதை அப்ரூவ் பண்றது யாருன்னா தாசில்தார் தான், அந்த வட்டாட்சியர். நீங்க வந்து உங்களுக்கு நேட்டிவ் சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ள அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா சைன் யார் பண்றவங்க, தாசில்தார். ஸோ தாசில்தார் தான் இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டுமே தாசில்தார் தான் கம்பல்சரி அப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது 4வது கொஸ்டின் என்னன்னா, நத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. நத்தம்னா ஒண்ணுமே இல்லைங்க, வீடு இருக்கிற மனை. ஸோ இப்ப நம்ம வீடு கவர்மெண்டால இந்த இடம் வீடு கட்டுறதுக்கு உகந்தது, இங்க வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு கொடுக்குற இடம் தான் நத்தம். ஸோ நத்தம் புறம்போக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது என் அடுத்த பேட்ச்ல கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, புறம்போக்குன்னா என்னன்னா, யாராலையுமே வந்து ஓனர்ஷிப், யாருமே சொந்தம் கொண்டாடாம ஒரு கிராமத்துல இருக்கிற இடம். அதை நத்தம் புறம்போக்கு ஏன்னு சொல்லனா, அது வீடு கட்ட உகந்த இடம் அப்படின்னு கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த புறம்போக்கு இடத்துல ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ அங்க போயிட்டு ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு உரிமை கொடுங்க, எனக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க.
ஸோ அதுதான் நத்தம் புறம்போக்கு இடம். அந்த புறம்போக்குல இருக்க வீடு கட்டுற இடம் தான் நத்தம் புறம்போக்கு. ஸோ இது இல்லாம 5வது கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, அடங்கல்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ அடங்கல்ங்கிறது ஊர்ல விவசாயம் பண்ற எல்லாருக்கும் தெரியும். விவசாய இடத்த ஃபில் பண்றது. ஸோ நான் பேசிக்கா சொல்லிடுறேன். பட்டாங்கிறது எதுக்குன்னா, உங்க இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு யாருக்கு உரிமை, அந்த இடத்தோட உரிமையாளர் பேரு, அவங்க அப்பா பேரு இருந்தா அவங்க அப்பா பேரு, எவ்வளவு இடம். இது ஜென்ரலா பட்டாங்கிறது உங்களுக்கு கொடுக்குற சர்டிபிகேட். உங்களுக்குன்னா நமக்கு. ஸோ நம்மள மாதிரி யாரு போய் கேட்டாலும் பட்டா நம்ம கிட்ட இருக்கும். சிட்டாங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல இப்ப வந்து பட்டா சிட்டாங்கிறது ஒன்னா சொல்றாங்க. ஸோ இப்ப கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிட்டாங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல விஓ ஆபீஸ்ல சுப்பந்தி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுப்பந்தி ஒரு புக் வச்சிருப்பாங்க. அந்த புக்கை எடுத்து திருப்பி பார்த்தா அதுல வந்து இந்த இடம் இப்ப யார் பேர்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு, ஸோ அந்த இடத்துல எவ்வளவு இடம், அதுக்கு 4 என்ன, பக்கத்து இடம் யாரோடது, எதிர்க்க இடம் யாரோடது, அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாவே அது எத்தனை சென்ட், அந்த இடத்தோட ஃபுல் ஹிஸ்டரியே அந்த சிட்டா புக்ல தான் இருக்கும். ஸோ சிட்டாங்கிறதுக்கு ஆன்சர் அதான். பட்டாங்கிறது நான் சொல்லிட்டேன். அடங்கல்ங்கிறது என்னன்னா, இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே பேசிக்கா உங்களுக்கு எப்படின்னா, வீடுங்கிற இடத்துக்கு தான் நீங்க பட்டா வாங்குவீங்க. ஸோ ஒரு விவோட்ட போய் எழுதி வாங்கினாலும் பட்டா வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. அடங்கல் எதுக்குன்னா விவசாய இடம். அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, விவசாயியை பொறுத்து எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நத்தம் இடமா இல்ல, அது வந்து என்ன மாதிரி இடம், ஸோ அதுல என்ன விவசாயம் பண்றாங்க, நெல் போட்டிருக்கீங்களா, சோளம் போட்டிருக்கீங்களா, கடலை போட்டிருக்கீங்களா, அது எவ்வளவு இடம், அந்த இடத்தோட ஓனர் யாரு. இந்த அடங்கல் எதுக்கு மெயினா வாங்குறாங்கன்னா, விவசாயத்துல கடன் வாங்குவோம் பாத்தீங்களா, நமக்கு எல்லாருமே அக்ரிகல்ச்சர் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்காக விவோட்ட வாங்குற ஒரு சர்டிபிகேட் தான் அடங்கல். ஸோ இது பேசிக்கா எனக்கு கேட்ட 5 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. ஸோ 5 5 25. இந்த கணக்குங்கிறது மட்டும் அது நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க போய் கணக்குங்கிறது போட்டு நீங்க யூடியூப்ல பார்க்காதீங்க. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்றாங்க. நீங்க டைரக்டா போய் கவர்மெண்ட் வெப்சைட்லயே கிடைச்சா பாருங்க. ஸோ இல்ல இந்த கணக்கு இதை பத்தி வேணும், இல்ல இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ டிப்ஸ் இங்க நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, ஸோ எனக்கு கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் முன்னாடி பேட்ச்ல என்னென்ன கேட்டாங்க சொல்றேன். எனக்கு சிட்டா பத்தி கேட்டாங்க, இல்ல பட்டா பத்தி, இது கண்டிப்பா கொஸ்டின் இதுல வந்துடும். ஸோ என்னென்ன கணக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நத்தம்னா என்ன, புறம்போக்குனா என்ன, அந்த லேண்ட் டாக்குமெண்டோட பேசிக் திங்ஸ் அதை நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப பெருசுலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சில பேர்லாம் ரொம்ப இந்த யூடியூப் சேனல்லே ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. நிறைய சேனல்ல நான் பார்த்தேன், நான் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியும். அதெல்லாம் கன்ஃபியூஷனே கிடையாது, சும்மா சிம்பிளா கேட்கறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு பையனுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, இப்ப இ சேவை மையத்துல போய் வாங்குறோம். அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப ரேஷன் கடைக்கான ஏதாச்சும் ஒரு இது வேணும்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ பட்டா சிட்டா அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு eservice.tn.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டோட நேம் கூட ஒரு சில இதில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த வெப்சைட் நேம், என்னென்ன சர்டிபிகேட் இருக்கு, சர்டிபிகேட்டுக்கு யாரும் அப்ரூவ் பண்றா, ஸோ இந்த இடம், இது எல்லாமே வந்து பேசிக்கா நீங்க எல்லாமே ரொம்ப பேசிக்கா ஒரு கிராமத்துல வாழ்றவங்க யாரை போய் இதை கேட்டாலும் தெரியும். உங்க அப்பா அம்மாட்ட இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சர்டிபிகேட் கேட்போம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம், ரொம்ப தப்பே கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கிறத பொறுத்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் எப்படி எழுதுனேன், அந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் சொல்றேன். அதே மாதிரி இதுல முக்கியமான டிப் என்னன்னா, அந்த பேராகிராஃப் ரீடிங். ஸோ இந்த எக்ஸாம் மொத்தமாவே என்னன்னா ஒரு 30 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுக்கல. அந்த 30 நிமிஷத்துல ஒரு டாபிக் கொடுத்து அதை ஒரு பேஜ் ஃபுல்லா எழுத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பட்டானே என்ன, சிட்டானே என்ன, இந்த மாதிரி யோசிச்சு எழுதுற கொஸ்டினும் இருக்கு. ஸோ இதுல டைம் எங்க சேவ் பண்ண முடியும்னா அந்த பேராகிராஃப் ரீடிங் தாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு சைடு பேராகிராஃப் கொடுத்துருக்கான், பக்கத்து பேஜ்லயும் அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கான், பார்த்து பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க. அது 2 மார்க்கு தான். நீங்க ரொம்ப எல்லாம் யோசிச்சு எழுதாம டக்கு டக்குன்னு பார்த்து எழுதுனீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இதை உங்க ஹால்ல சொல்லணும்னாலும் சூப்பர்வைசர் நீங்க கேட்டாச்சு இதை பண்ணிடுங்க. லாஸ்ட் பேஜ்ல கம்பல்சரி சைன் போடணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே அதுல வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், பேரு, உங்க அப்பா பேரு, டைம் என்ன, அது மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க. உங்க போட்டோ எதுவுமே கிடையாது அந்த கொஸ்டின் பேப்பர், அந்த ஆன்சர் ஷீட்ல. ஸோ நீங்க கண்டிப்பா இப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சைன் போடணும். இந்த சைன் எங்கன்னா அந்த அட்மின் ஷீட் கொடுத்துருப்பாங்க ஹால்ல, அந்த சைனோட மேட்ச் ஆகணும். வெளியில வந்து சர்டிபிகேஷன் வெரிஃபை பண்றப்ப அதோட சைன்ல மேட்ச் ஆகணும். ஸோ சைன் மாத்தி போட்டாதீங்க, ஒரே சைன் யூஸ் பண்ணுங்க. ஸோ பார்ட் 4 நான் என்ன போட போறேன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனேயே, ஸோ எனக்கு 10:40க்கு ஆரம்பிச்சிச்சு, ஒரு
லெவல் 10க்குலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு எங்களுக்கு ரீடிங் டெஸ்ட் வச்சுட்டாங்க. அதுல 3 பேர் தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், இன்னொருத்தவங்க 3 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ வந்து என்னென்ன படிச்சோம், என்னென்ன ப்ரொசீஜர், அதை நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாவே போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டே நான் அந்த வீடியோ போட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் என்னென்ன, அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் ஃபுல்லா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ. நான் வீடியோ இது பெருசா போயிருந்துச்சுன்னா சாரி. அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோக்கு லைக் பண்ணதுக்கும் அதுக்கான கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் அண்ட் லைக். ஸோ கண்டிப்பா நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பாக்குறேன். ஸோ இல்லை இன்னும் ஒரு வீடியோ வேணும், அந்த கமெண்ட் எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லுங்க ப்ரோ ஒரு வீடியோ மூலியமா அப்படின்னாலும் நீங்க அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை ஒரு வீடியோவே போடுறேன். நீங்க உங்களோட கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்னென்ன அப்படிங்கறது ஒரு வீடியோவே நான் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ள போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே. பை பை.